எல்லாத்துக்கும் வணக்கங்க. அறிஞர் அண்ணா சிஎம் ஆன புதுசுலங்க, அரிசிகள் வந்து நெறைய சட்டவிரோதமா வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுது அப்படிங்கிறதுக்காக நெறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சாங்க. அ ஒரு நாள் அண்ணா வந்துட்டு விருதாச்சலம் கூட்டத்த முடிச்சுட்டு வராரு. வர்ற வழியில ஒரு செக் போஸ்ட்டுங்க. அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரி வந்துட்டு அண்ணாவோட கார நிப்பாட்டி செக் பண்றாருங்க. சிஎம் காரு அப்படிங்கிறது தெரியாமயே செக் பண்ணுறாரு. காருக்கு பின்னாடி போய் பார்க்குறப்ப தான் நெறைய அந்த சால்வை, அப்புறம் இந்த பொக்கே அந்த இதெல்லாம் நெறைய இருக்கவும், அதுக்கப்புறம் தான் அந்த அதிகாரிக்கு தெரிய வருது. ஓ! வந்திருக்கிறது சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதுமே உடனே போய் அண்ணாட்ட மன்னிப்பு கேட்குறாருங்க. மன்னிச்சுக்கங்கய்யா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உடனே அண்ணா இருந்துட்டு அவரோட பிஏ கிட்ட இந்த அதிகாரியோட பேரு, டீட்டெயில்லாம் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படி சொன்னதும் அந்த அதிகாரிக்கு ரொம்ப பயமாயிருச்சுங்க. போச்சு நமக்கு என்னமோ நடக்க போகுது, நம்ம வேலை போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பயந்துட்டு மறுபடியும் அண்ணாட்ட சாரி கேட்குறாருங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேன், உங்கள் வண்டியும் தெரிஞ்சிருந்தா நான் நிப்பாட்டியிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறப்ப அண்ணா சொல்கிறாரு, நாங்கள் போடுற சட்டத்தை வந்து சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் நேர்மையை நான் வந்து நேர்லேயே பார்த்தேன். உங்களை போன்ற அதிகாரிகள் தான் இன்னும் மேலும் மேலும் உயர் பதவிக்கெலாம் வரணும். அதுக்காக தான் உங்கள் பேரை கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. எப்படியாப்பட்ட தலைவர்களும் அதிகாரிகளும் வாழ்ந்த தமிழ்நாடுங்க நம்மளோடது. அதெல்லாம் நினச்சி இன்றைக்கி நம்ம பெருமைப்பட்டுக்கலாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.